நாமத்துல உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்துல நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். 2026வது வருடத்திற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில பட்ட பாடுகள், நமக்காக அடிக்கப்பட்ட ஒவ்வொரு அந்த சம்பவங்களையும் நம்ம சிலுவை நாடகத்தின் மூலமாய் நாம் காணலாம். இப்பொழுது பேதுரு மனம் திரும்புதலுக்குரிய ஒரு காரியம் இப்பொழுது நடைபெறுகிறது. மூன்று வாட்டி சேவல் கூவதற்கு முன்னாடி 3 வாட்டி அவர் மறுதளித்தார். அவருடைய மனசாட்சி இப்ப அவரோடு கூட பேசுகிறது. பேதுருவே, பார்த்தாயா, நீ பாவத்திற்காய் சிலுவையில தொங்கின இந்த இயேசுவை பார்த்தாயா? அவருடன் இருந்தவன் தானே என்று கேட்டதற்கு, நான் அவரை அறியேன் என்று 3 முறை மறுதளித்தாயே பேதுருவே. அவரோடு ஊழியம் செய்து அவருடைய அற்புதங்களை கண்ட நீ அவரை தெரியாது என்று மறுதளித்தாயே பேதுருவே. உலகத்தில் இருக்கிற பாதைகளை விட பாதையாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்கள் மறுதளித்த பிறகும் உன் அன்பாலே நீ நேசித்தீரே ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. இப்போ பொருளாசியை நம்பி 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்த அந்த யூதாசனுடைய கூக்குரலை இப்பொழுது கேட்கலாம். நான் உங்களை போய் காட்சி கொடுத்துட்டேன். காட்சி கொடுத்துட்டேன். இந்த 30 வெள்ளிக்காசுக்காக இந்த 30 வெள்ளிக்காசுக்காக நான் உங்களை காட்டி கொடுத்துட்டேன். ஆண்டவரே, என்ன குற்ற உணர்ச்சி கொள்ளுதப்பா. ஆண்டவரே, நான் வாழ தகுதியே இல்லாதவப்பா. ஆண்டவரே, நான் வாழ தகுதி இல்லாதவப்பா. ஆண்டவரே, இன்றே நான் ஆண்டவரே வாழ தகுதி இல்லாத ஆண்டவரே. யூதாசே, பார்த்தாயா, உன் பணத்தாசையில் உத்தம தேவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாயே. அவருடன் உண்டாய், உறங்கினாய், அற்புதங்களை கண்டாய், அனைத்தையும் அறிந்து அவரை இந்த 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்து இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தாயே. இந்த வாழ தகுதி இல்லாதவப்பா, உங்க காட்சி கொடுத்துட்டா ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வாழ தகுதி இல்லாதவப்பா ஆண்டவரே. இப்பொழுது தான் செய்த அந்த குற்றத்தின் பிரகாரமாய் நான் வாழ தகுதி இல்லை என்று சொல்லி யூதாஸ் தன்னையே தற்கொலை பண்ணி கொண்டார். இப்பொழுது ஏரோது ராஜா வரப்போகிறார். ஏனென்று சொன்னால், பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தப்படும்படி ஜனங்கள் அண்டையில் கொண்டு வந்து யூதாஸ் எல்லாரும் இப்பொழுது வருகிறார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்தங்க கனம் பொருந்திய நாம் அரசு பிலாத்து வரார் வரார் வரார். எல்லா ஜனங்களும் இந்த பஸ்கா பண்டிகை சந்தோஷத்தோடும் ஆர்வத்தோடும் கொண்டாடுங்கள். யாருங்க இந்த பஸ்கா பண்டிகை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியாக கொண்டாடுபடியாய் கூப்பிடுங்கள். பார்த்தால் பேரடியே. அப்படியே ஆகட்டும் அரசே. I
நல்ல யாரங்க பஸ்கா பண்டிகை நம்ம எல்லாரும் நடந்து மாறி மகிழ்வித்த அந்த காதல் பெண்களுக்கு வெகுமதிகள் கொடுங்கள். சொல்லுங்கள். இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கலவ பண்ணி கொண்டிருக்கிறார். நான் தான் மேசியா, நான் தான் யூதருக்கு ராஜா. 3 நாட்களில் எருசலேம் தேவாலயத்தை இடித்து கட்டுவேன் என்று கலவ பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன யூதருக்கு ராஜாவா? வர சொல்லுங்கள் பாப்போம். அப்படியே ஆகட்டும் அரசே. அடித்து துன்புறுத்தி சிலுவையில கொண்டு வருகிற காட்சி இப்பொழுது நாம் பார்க்கலாம். என்ன நீர்தான் யூதருக்கு ராஜாவா? நீர் சொன்னபடியே ஆம். கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். விடுதலை செய், விடுதலை செய், பரமாய் செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை. இப்பொழுது இப்பொழுது 7 பேராக வந்து ஆண்டவருடைய கரத்துல சிலுவையை ஹல்லேலூயா. முதலாவது இப்பொழுது பாவியான ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கதறி வருகிறார். கல்வாரி அன்பை என்னிடம் வேண்டி கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. யாரம்மா நீ? ஏன் அழுது கொண்டு வருகிறாய்? இந்த சிலுவையில் தொங்கும் இயேசுவுக்கு ஐயா, நான் பாவியான ஸ்திரீங்க ஐயா. ஐயா, இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன மோசே நியாய பிரமாணத்தின்படி கல்லெடுத்து சொன்னேன் இயேசுவிடத்துல என்ன கொண்டு வந்துருக்காங்க ஐயா. இயேசு தலையில குனிஞ்சு எழுந்தார். நீ பாவம் செய்யாத போன்னு சொன்னாரு ஐயா. இப்படிப்பட்ட இயேசுவுக்கு இந்த வேதனை என் உள்ளமே வெடிக்குது ஐயா. கல்லர் மத்தியில் ஒரு கல்லன் யாரம்மா நீ? ஏன் அழுது கொண்டு வருகிறாய்? இந்த சிலுவையில் தொங்கும் இயேசு உனக்கு என்ன செய்தார்? நான் இந்த கானான் நாட்டு தேசத்து ஸ்திரீ என் மகளை பிசாசு பிடித்து அவள் அவதிப்பட்டு போது நான் இயேசுவிடம் சென்று கேட்டேன். அந்த இயேசு என் மகனை குணப்படுத்தி அதிலிருந்து
போது என்னை பழமடைச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா. அக்கிரமங்கள் நொறுக்கப்பட்டா உனக்காகவே ஆடிகள் பட்டா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா உனக்காகவே ஆடிகள் பட்டா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா. யாரம்மா நீ? ஏன் இப்படி அழுது கொண்டு வருகிறாய்? இந்த சிலுவையில் தொங்கும் இயேசு உனக்கு என்ன செய்தார்? இவரைத்தான் நான் பெற்ற தாய், இவரைத்தான் மரியாள். மகனே உனக்காக இந்த நிலைமை. மகனே இயேசுவே, உமக்காக நிலைமை. மகனே மகனே, மரித்து போன லாசரை 3 நாள் உயிரோடு எழுப்பினீரே. மகனே இயேசுவே, அப்பா மகனே மகனே, அப்பா மகனே, கலாலுக்கு தாவே அம்மாய் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினீரே. மகனே, இந்த கோரம் பார்க்கிறதுக்கா, இந்த சிலுவையில உண்மையாய் இதை நான் பார்க்கிறதுக்கா நான் உங்களை பெற்றெடுத்தேன் இயேசுவே. மகனே ஸ்திரீயே, அதுவும் தொங்கினார் இதை காணும் உள்ளம் தாங்குமா. இயேசுவே, உமக்காக இந்த நிலைமை. யார்மா நீ? ஏன் அழுது கொண்டு வருகிறாய்? இந்த சிலுவையில் தொங்கும் இயேசு உனக்கு என்ன செய்தார்? நான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருடங்களாய் என் உதர மூக்கினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தேன். அநேக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நான் இந்த இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டு பரிபூரண சுகம் கொடுத்த என் இயேசுவுக்காய் இந்த நிலைமை. இந்த சிலுவை கோரம், இதை பார்க்கும் போது என் நெஞ்சம் பதறுகிறதே. சிலுவையிலே ஜீவத்தண்ணீரே, அற்புதம் தானித்திடவே பலியாக தொங்குகிறார். இயேசுவே, இயேசுவே, யாரம்மா நீ? ஏன் அழுது கொண்டு வருகிறாய்? இந்த சிலுவையில் தொங்கும் இயேசு உனக்கு என்ன செய்தார்? ஐயா, நான் சமாரிய நாட்டை சேர்ந்த ஸ்திரீ ஐயா. ஒரு நாள் கனட்டன்றில் தண்ணி எடுக்கும் போது இயேசு கனட்டன்றில் அமர்ந்திருந்தார் ஐயா. அப்பொழுது நான் தண்ணி எடுத்துக் கொண்டு வருகிற பொழுது இயேசு நிறத்தில் தாகதா என்று கேட்டார் ஐயா. அப்பொழுது நான் சொன்னேன், நீரோ யூதர், நானோ சமாரிய நாட்டை சேர்ந்தவள் ஐயா. நீர் எப்படி என்னிடத்திலிருந்து தண்ணீர் கேட்கலாம் என்று நான் சொன்ன பொழுது அப்பொழுது இந்த இயேசு சொன்னார், நீ கொடுக்கும் தண்ணீரோ தாகம் தீர்க்கும், நான் கொடுக்கும் தண்ணீரோ ஜீவ தண்ணீரா இருக்கும் என்று சொன்னாரே. ஜீவ தண்ணீரை கொடுத்த இயேசுக்கா இந்த ஒரு நிலைமை. இதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய நெஞ்சம் வெடிவெடிக்கிறது ஐயா. அந்த பிலாத்து கையை கழுவி
என்னால இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை ஐயா. இப்போது 7வது கூவிடும் மூத்த வேளையோ சொந்த குருவை மறுதலித்தார். சிறுவர் கூவிடும் மூத்த வேளையோ சொந்த குருவை மறுதலித்தார். ஓடி ஓடியோ பேதருவையோ தேடியந்தார் நோக்குகிறார். யாரப்பா நீ? ஏன் நடந்து கொண்டு வருகிறாய்? இந்த சிலுவையில் தொங்கும் இயேசு உனக்கு என்ன செய்தார்? அம்மா, என் பேர் பர்வாஸ். நான் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இயேசுவை சிலுவை தொங்கும் போது என் உள்ளமெல்லாம் ஓடுகிறதால் எல்லாரும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இயேசுவினுடைய மரணம் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆண்டவர் இப்ப நமக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறார். ஒரு விஷயமாய் கூட கர்த்தர் நமக்காக இந்த சிலுவை நாடகத்தின் மூலமாய் கர்த்தர் பட்ட பாடுகளையோ அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயங்களையும் நம்ம பார்த்தோம். ஆகினால எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். இன்றோ உங்கள் சகலர் கூட நான் இருக்கிறேன். நீரோ சகல தேசத்துக்கும் போய் என் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.